நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா. அதாவது இவனுங்க தான் விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரியே தளபதி பற்றி தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. என்னமோ கூட இருந்து தளபதிலாம் செஞ்சதெல்லாம் இவனுங்க நேருக்கு நேராக ஏதோ வீடியோ பார்த்த மாதிரியும் இல்லை நேராக கண்ணால் பார்த்த மாதிரி நிறைய அவதூறாக இருக்கட்டும் திமுக சார்பில் நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் த்ரிஷா இந்த ஒரு மேட்ரு அப்படின்றது கடைசி 2 நாளாக சோஷியல் மீடியா முழுக்க பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, திமுக சார்பில் நிறைய பேர் வாயை திறந்துட்டு இருக்காங்க. ஆனால் யார் பேசுறாங்க அப்படின்னு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? ஏன்னா 3 பொண்டாட்டி 4 வப்பாட்டி இப்படிலாம் வச்சுட்டு இருந்த கட்சி யாருன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும் எந்த கட்சி அப்படின்ட்டு. ஸோ அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமீர் இருக்காருல்ல, அமீர் இயக்குனர் அமீர், அவர் அப்பையிலிருந்தே திமுக சப்போர்ட்டராக தான் இருந்துட்டு இருக்காரு. திமுக சொம்படிக்கிறதா இருக்கட்டும், திமுக ஆதரவாக பேசுறதா இருக்கட்டும், தளபதி விஜய் எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், இதையே தான் வேலையை வச்சுட்டு இருக்காரு. பேசுறதுல கொஞ்சம் நாயம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் வன்மத்தையே கூட்டிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து தான் சோசியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு அடியன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காருன்னா தளபதி விஜய் ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகளிர் தின விழாவில் நீங்க கலந்துக்க போறீங்க, ஆனா உங்களுடைய ஃபேமிலியே நீங்க இது பண்ணலையே, நீங்க ஒரு ஹிட்லர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல அமீர் இதை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ இவர் கூட இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி இந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, போதைப் பொருள் மன்னன், அது உங்களுக்கு தெரியும் யாரு அப்படின்ட்டு சாதிக்கு அவருடைய ஃப்ரெண்டு தான் இவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விசாரணை போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் விற்கிறவங்களோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ எல்லாம் எங்க விஜய் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? திமுக சொம்படிச்சோமா, திமுக போறத பொறுக்கிட்டு போனோமா, அப்படியோ இருந்துட்டா பரவாயில்ல. ஆனா தேவையில்லாம விஜயை திட்டணும், இதெல்லாம் வச்சு இந்த விஷயத்தை வச்சு விஜய் 2 மாசம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு போல. நிறைய பேர் பணம் வாங்கிட்டு தளபதி விஜய் மேல அவதூறு நடத்திட்டு இருக்காங்க போல. ஒரு பக்கம் சொன்னதை வச்சு மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. தளபதி சைடுல எதுவுமே சொல்லல, அவர் வாயை திறந்து இதை பத்தி பேசவே இல்லை. அவர் சைடு உள்ள நியாயம் யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ளே விஜய் அப்படி விஜய் இப்படின்ட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட ஒரு கேவலம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆளை பத்தின்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.